துலாம் ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்களிலும், சுவாதி 1-2-3-4 பாதங்களிலும் மற்றும் விசாகம் 1-2-3 பாதங்கள் அடங்கிய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குரு வக்கர பலன்களை பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த 8ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், இந்த வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு, அதாவது செய்யும் தொழிலில் இடமாற்றங்கள், இந்த மாதிரிலாம் எத்தனையோ நடந்திருக்கலாங்க. இது எல்லாருக்குமே நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. அவரவர்கள் ஜனனகால ஜாதத்தை பொறுத்து தாங்க நம்ம பார்க்க முடியும். அதனால் தனிப்பட்ட ஒருவருக்கு அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைக்க வேண்டியது இல்லைங்க. எந்த ஒரு பதிவுமே ஒரு பொதுவான பதிவு தானுங்க. மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் இந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் ரோகிணி 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 12ஆம் நாள் ரோகிணி 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதே ரோகிணி 3ஆம் பாதத்தில் தாங்க தை மாதம் 22ஆம் நாள் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை நோக்கி உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாருங்க. இந்த வக்கர காலத்தில் அதாவது 7ஆம் இடத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னா 7ஆம் இடத்துக்குள்ளே போவதில்லை, 8ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வக்கர காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மிகப்பெரிய யோக பலனை தரப்போகிறாருங்க. அதாவது இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல சிறப்பான பலன்களை இந்த வக்கர காலங்களில் நடக்க போகுதுங்க. எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, காடு தோட்டங்கள் வாங்குவீங்க. காடு தோட்டம் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல, எத்தனையோ தென்னை மரங்கள், கிணறுகள், ஆடு மாடு, குறைவில்லாத செல்வங்கள். என்னங்க இந்த 2-3 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கடன் பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இத்தனையும் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. இந்த சமயத்தில் கூட நீங்கள் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்கர காலம் ரொம்ப சிறப்பான ஒரு வக்கர காலங்க துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு. அதனால தான் எத்தனையோ நல்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களும் திருமண வயதில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. நல்ல மன வாழ்க்கை அமைப்போகுதுங்க. இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் இந்த குரு வக்கர காலத்தில் நடக்கப் போகுதுங்க. மேலும் துலாம் ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.